ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உண்மை தெரிஞ்சதும் பிரச்சனை பண்றாங்கன்னு கொடுக்கலாம். ஏழை குடும்ப பிரச்சனைக்கு நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கலாமாடா? அசியம் இல்லையா? நாம போகலைன்னா அவங்க போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏடா தப்ப பூரா அவங்க மேல வச்சுக்கிட்டு அவங்க பேர போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க? அதெல்லாம் அவங்க எல்லாம் போக மாட்டாங்க. நீங்க எனக்கு நல்லதான்ப்பா நினைச்சீங்க, எப்பவுமே நினைப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உங்க மேல கோவமோ வருத்தமோ எதுவுமே இல்லப்பா. சரவண வாழ்க்கையில நம்மளால தான் இப்படி நடந்துருச்சுன்னு நீங்க எப்பவுமே அப்படிலாம் யோசிச்சிடக்கூடாதுப்பா. அவங்கள பத்தின ஒவ்வொரு விஷயமா தெரிய வரும் போதெல்லாம் என்னால அதை தாங்கிக்கவே முடியலப்பா. வெளியில சொல்லவும் முடியாம மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியாம அவ்வளவு வேதனைப்பட்டப்பா நானு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான்ப்பா நான் நிம்மதியா இருக்கேன். அவன் எனக்கு வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அம்மா, டைவர்ஸ் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. ஆனா எடுக்கிற முடிவை கொஞ்சம் யோசிச்சு நிதானமா எடுக்கலாம்ல. அண்ணா முதல்ல வாண, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ வாண, முதல்ல எந்திரிச்சு வாண சொல்றான்ல. யார் பேச்சையும் அவன் கேட்கலடா. பெத்தவங்க எங்க பேச்சதான் அவன் கேட்டான். இத பாரா, பெத்தவங்களும் அவனை படுகுழியில தள்ளி விடணும்னு நினைச்சு கூட பாக்கல. பேசல பார்த்து பேசு. இவன் ஒத்த வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறான். அம்மா, நான் யாரையும் குத்தி காட்டிலாம் சொல்லலாமா? எனக்கும் சில வருத்தம்லாம் இருக்கு. அதை நானும் சொல்லணும்ல.